ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய குரு பூஜை குறித்த விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். குரு பூஜை எனும் யாகமானது இவ்வுலகின் பல்வேறு பகுதிகளில் செழிப்பாய் நிகழ்த்தப்படல் வேண்டும். ஏனெனில் பூமி என்பது சூட்சமமாக இரு கூறுகளாக பிளவுறுகின்றது. ஒரு கூறு சத்தியலோகமாக உருமாறுகின்றது. மறு லோகம் என்பது கலியின் வீரியமான இயக்கம் நிறைந்த பகுதியாக உருமாறுகின்றது. எனில் இப்பூமியில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களும் ஏனைய உயிரினங்களும் பிளவுறுகின்ற தன்மையினை ஏற்று ஒரு புறம் சார்ந்து இயங்கிடல் வேண்டும். சத்தியலோகம் எனும் பிரிவு ஆற்றல்களை ஏற்றுவிடவே யாம் இப்பரந்த பூவுலகின் அனைத்து பிரதேசங்களிலும் யாகங்களை நிகழ்த்திடவே கோருகின்றோம். எவ்விதம் இதனை மாறுபட்ட முறையினில் ஏற்றிடலாம் என்றுமே அறிந்திடுக. ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று நிறைவுறுத்துபவர்கள் யாவரும் தனித்த முறையில் தங்களது இல்லங்களில் பெருத்த அக்னி வளர்த்தோ அன்றி சிறு அக்னி வளர்த்தோ குரு பூஜை எனும் யாகத்தினை நிறைவேற்றிடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்காதவர்களும் இதனில் பங்கு பெற அழைக்கப்படலாம். இயன்றால் ஓர் ஆலயம் தனிலோ அன்றி ஓர் பிரதேசத்தினிலோ சூழ்கின்ற அன்பு சீடர்கள் ஒன்று கூடியும் யாகத்தினை நிறைவாகவும் ஏற்று நிகழ்த்திடலாம். அண்ணாமலையாரின் சன்னதியில் இயற்றப்படும் யாகம் என்பது இவ்வுலகின் அனைத்து பிரதேசங்களிலும் நிகழ்த்தப்படும் யாகங்களோடு தொடர்பு நிலையினை உருவாக்கிடும். அக்னி தேவரே பெரும் பணி ஆற்றிடுவார். அனைத்து யாகங்களையும் ஒருங்கிணைத்து ஆகுதிகளை ஏற்று உயரிய தெய்வங்களிடம் சமர்ப்பித்திடுவார். இல்லங்களில் அக்னி வளர்த்து பூஜிப்பவர்கள் யாவரும் ஒரு நாழிகை நேரத்திற்கு மந்திரம் உரைத்து இவ்வுலகின் அனைத்து ஆன்மாக்களுக்கும் அழைப்பினை விடுக்க வேண்டும். யாகம் என்பது அக்னி கொண்டே வளர்க்கப்படல் வேண்டும். இயலாதவர்கள் மாற்று பிரதேசத்தினில் வசிக்கின்ற காரணத்தினால் 3 தீபச்சுடர்களை பொருத்தி முக்கோண கோலமிட்டு அதன் மத்தியில் மற்றுமோர் தீபத்தினை பொருத்தியும் செயலாற்றிடலாம். அக்னியின் வீரியம் என்பது உன்னத பலனளிக்கும். நோன்பினை ஏற்காதவர்களுமே குரு பூஜை எனும் யாக நிலையினை உருவாக்கிடலாம். ஏனெனில் எங்கு எவர் இந்த யாகத்தினை ஏற்றாலும் அப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களுமே சத்தியலோகத்தினை நோக்கியே ஈர்க்கப்படுவர். கலி எல்லையில் வரைமுறைகள் என்பது ஏதும் இல்லை எனும் காரணத்தினால் அனைவரும் எவ்விதமேனும் செயலாற்றுவதும் நன்றே. அறிந்தவர்கள் யாவருக்கும் அழைப்பு விடுத்து இயன்ற வகையில் அக்னி வளர்த்து ஆகுதிகளை அளித்து தெய்வ சக்திகளை ஈர்த்து பெற வேண்டும். ஆகுதி என்பது அன்னமாகவே நிலைத்திருப்பின் நன்று. அன்னத்தினை தூய வெண்மை நிற ஆற்றலாகவே ஏற்று மெல்ல மெல்ல அக்னியில் செலுத்துவது நன்று. பூர்ணாகிருதி என்பது இயன்ற அளவினில் அருளப்படல் வேண்டும். எளிதான மார்க்கமும் உண்டு. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் வசித்திட ஓர் இல்லம் என்பவையே அத்தியாவசியமான தேவைகளாகும். எனில் வசிக்கின்ற இல்லத்தில் பூஜிப்பவர்கள் யாவரும் ஓர் தூய
பட்டு அல்லது பருத்தியின் வஸ்திரம் எனப்படும் துணி கொண்டு பச்சரிசி எனப்படும் அன்னத்தினை இயன்றவர்கள் யாவரும் பக்தியோடு சமைத்து தூய அன்னத்தினை வஸ்திரத்தில் இருத்தி சிறு முடியிட்டு அதனை ஆகுதியாக அருள்வதும் நன்றே. இயலாதவர்கள் அரிசியினை அவ்விதமே வஸ்திரத்தில் இட்டு அக்னியில் சமர்ப்பிக்கலாம். எளிதாக நிறைவேற்றிவிட எண்ணுபவர்கள் ஆதிமூல கணபதியினை துதித்து போற்றி ஆதிசிவன், ஆதிசக்தி, கால பைரவர் மற்றும் அகத்திய ரிஷிகளாகிய எமக்கும் ஒன்றிணைத்து ஒரே ஆகுதியினை அக்னியில் இட்டு பிரார்த்திக்கலாம். இயன்றவர்கள் 5 ஆகுதிகளை சிறு சிறு முடிச்சுகளாக வஸ்திரத்தில் அன்னமிட்டு உருவாக்கி அதனை தனித்த முறையினில் தெய்வங்களை எண்ணியும் அக்னியில் சமர்ப்பிக்கலாம். அக்னிதனை வளர்க்க இயலாது சிறு தீபத்தினை மாத்திரமே பொருத்தி செயல்புரிபவர்கள் யாவருமே மானசீகமாக மனதினில் எண்ணத்தினை வளர்த்து அவ்விதமே அக்னியில் ஆகிருதி இடுவதாக எண்ணி பிரார்த்திக்க கடவது. இறுதியில் அக்னி தேவரே போற்றி போற்றி என்றே உரைத்து யாம் அருளிய ஆகிருதிகளின் ஆற்றல்களை உரிய தெய்வங்களிடம் சமர்ப்பியுங்கள் என்று உருகி பிரார்த்தனை புரிந்து நீரினை வலது கரத்தினில் ஏந்தி நிலத்தினில் விடுத்தல் நன்று. பின்னர் அனைவரும் யாக அக்னியை வலம் வந்து நமஸ்கரித்து உலக உயிர்கள் யாவும் விடுபட வேண்டும் என்றே பிரார்த்தித்து அன்ன ஆகாரங்கள் கனிகள் போன்றவற்றை படைத்து அனைவரும் உண்ணக்கடவது. இந்த யாகத்தினை அனைவரும் இத்தருணத்திலும் நிகழ்த்திடலாம். அண்ணாமலையார் சன்னதியில் நிகழும் யாகத்தோடு கலப்புற வேண்டும் என்றே சிந்தனையில் ஏற்று பிரார்த்தித்து செயலாற்ற கடவது. இறுதியில் அனைத்து தெய்வ நிலைகளுக்கும் நன்றி உரைத்து ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் அம்பானது செலுத்தப்பட்டுள்ளது. அந்த அம்பானது உலகின் அனைத்து மானுட ஆன்மாக்களையும் தீண்டி தைத்து ஆன்மாவினை விழிப்படைய செய்து இறுதியில் அண்ணாமலையாரின் சன்னதியினை அடையட்டும் என்றே உரைத்து பிரார்த்தனைகளையும் யாகத்தினையும் நிறைவுறுத்திடல் நன்று. 108 இடங்களிலும் அன்றி அதற்கு மேற்பட்ட இடங்களிலும் குரு பூஜை எனப்படும் யாக நிலையானது நிகழ்த்தப்பட்டால் மாத்திரமே பூரண பலன் கிட்டும். உலகின் அனைத்து உயிர்களும் உய்விக்கப்படும். ஏனெனில் அனைத்து மானுடர்களும் உய்வுற வேண்டும் எனில் பெருத்த நிலையினில் யாகங்கள் நிகழ்த்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. எமது சீடர்கள் அனைவரும் சத்தியம் உணர்ந்து உன்னத செயலினை ஏற்று உதவிகள் புரிந்திடல் வேண்டும் என்றே யாம் கோருகின்றோம். உணர்வுகளே முக்கிய செயலாற்றும். அனைவரும் உணர்ந்து செயலாற்றக் கடவது. பூரண நல்லாசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்